ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் நேத்திரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரோடைய எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வர 23rd ஜனவரி வந்து நடக்கவிருக்கிறது. ஸோ இதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பாடகங்களில் ரொம்ப முக்கியமானது இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி ஆல்ரெடி பார்ட் 1 கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்ட் டூவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பார்ட்லேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அது அப்படியே ஆப்ஷன்ஸ் மாறாமல் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் பிரதிபலிக்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பார்ட் 1, இது பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ரிலேட்டட் டு அப்படின்னு. இது வந்து எப்பயோ கேட்டதுங்க. கேள்வியை பாருங்கள், 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது பில்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸோ ப்ரொவைடிங் கோட்டா டு சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன் ப்ரைவேட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இதை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து 104th வந்து இப்போ நடைமுறையில் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கானது இந்த 104th கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், விச் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கண்டைன்ஸ் ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் இன் செவரல் ஸ்டேட்ஸ். ஸோ ரொம்ப சாதாரணது தான். என்ன கேட்குறாங்கன்னா, சின்ன கேள்வி தான், பட் நம்ம நிறையா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் இன் செவரல் ஸ்டேட்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, ஒரு ஷெட்யூல் இருக்குது. ஸோ அது எத்தனாவது ஷெட்யூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து சரியான ஆன்சர் வந்து 5th ஷெட்யூல். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து, வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஸோ விச் ஆஃப் த அபோவ் provisions of the Constitution of India is fulfilled by the National Social Assistance Program launched by the Government of India. ரொம்ப முக்கியமான கேள்வி மக்களே. ஆப்ஷன்ஸ் மாறாமல் கேட்குறத மாதிரி இருந்தால் கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இந்த மூணையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இது எதெல்லாம் வந்து நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை வந்து அதுக்குள்ளே வருது அப்படின்னு, அதாவது தேசிய சமூக நல உதவி திட்டம் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணோம்னா வரும். ஸோ அதெல்லாம் வந்து இது கீழே வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 தான், டிபிஎஸ்பி மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய அடிப்படை உரிமைகளை தான் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அந்த இந்திய குடிமகன் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லியிருக்கிறாங்க. பட் டிபிஎஸ்பியில் தான் மது கூடாது, பசுவதை தடை செய்ய வேண்டும், கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்த வேண்டும், தொழிலாளர் நலன் கருதி வந்து இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி டிபிஎஸ்பி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அண்ட் ஃபோர்த் ஒன், அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் தான் பெரும்பாலான மக்கள் போவாங்க. பட் சரியான ஆன்சர் என்னென்னா, பப்ளிக் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுங்கிறது அடிப்படை கடமை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜனநாயகம் உரிமை, ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஓட்டு போடுவது அப்படின்னு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிற உரிமை நமக்கு, அது யாருனாலையும் மறுக்க முடியாது. இட் இஸ் அ லீகல் ரைட். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ன்றது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது, இப்போ வந்து அது லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்த 5th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹாவ் அ பியரிங் ஆன் எஜுகேஷன். ஸோ கல்வியை வந்து எந்தெந்த இதிலலாம் வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், 5th, 6th அண்ட் 7th ஷெட்யூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களே இதெல்லாம் கேட்டு அவங்களே சலிச்சிருக்காங்க மக்களே. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நிறையா இருக்குன்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எல்லாமே 1, 2, 3, 4 and 5. சில கொஸ்டின்ஸ் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ்னு ஆன்சர் இருக்கும், அது பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து 6th ஒன், the distribution of powers between the center and the states in the Indian constitution is based on the act provided in the அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய ஷெட்யூலில் பார்த்துருப்போம். ஸோ அந்த 7th ஷெட்யூல் நினைக்கிறேன். ஸோ பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் வந்து இது வந்து எங்கேருந்து வந்து இது இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் இது ட்ரான்ஸ்ஃபர்டு ரிசர்வ்டுன்னு ரெண்டு லிஸ்ட்டு கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் அதை கொண்டு வந்தாங்க கான்ஸ்டியூஷனுக்குள்ளே. அடுத்த 7th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் டு நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியமான கேள்வி.
கேள்வி என்னென்னா, கீழ்கண்ட எந்த அமைப்பு வந்து அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை, அதாவது அரசியல் அமைப்பு எழுதும் போது அதில் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அதாவது இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எப்பயும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. டஸ் நாட், டு நாட், மோஸ்ட்லி ராங் ஒன்றை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரைட்டை செலக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், பிளானிங் கமிஷன், ஜோனல் கமிஷன். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் தி கோட்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு இருக்குது. ஸோ மக்களே, இதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. 1, 2, 3 ஆப்ஷன் டி 3மே வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. என்டிசி வந்து பிளானிங் கமிஷனே ஒரு சட்டத்தின் மூலம் தான் கொண்டு வராங்க. அதனுடைய உறுப்பாக தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் கொண்டு வராங்க. ஜோனல் கமிஷன்லாம் அப்புறம் தான் லேட்டராக தான் வருது. ஸோ 1, 2, 3லாம் கான்ஸ்டியூஷனில் இடம்பெறவில்லை. And the 8th one, economic justice as one of the objectives of the Indian Constitution has been provided in. ரொம்ப முக்கியமான கேள்வி. பொருளாதார நீதியை வந்து சொல்லக்கூடிய பாகம் என்ன, இல்லை உறுப்பு என்ன எப்படின்னாலும் வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸை பற்றி சொல்லக்கூடியது எதில் சொல்கிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களே, ரொம்ப முக்கிய மக்களே, ப்ரியாம்பிளில் மட்டும்தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதியை ஒரு குடிமகனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது இந்த ப்ரியாம்பிளில் மட்டும்தான் சொல்கிறாங்க எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9th one, which of the following is the custodian of the Constitution of India. இதெல்லாம் வந்து 6th புக்கில் நம்மலாம் படிச்சிருக்கணும். பட் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வரனால தான் படிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களே, பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியதும் அவங்க அதை இதில் கஸ்டடியன்னு சொல்லியிருக்காங்க. கார்டியன் 2 ஒன்று தான். அண்ட் 10th one வந்து த ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன் இட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள், அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் நல அரசு அப்படிங்கிறத வந்து ஒரு இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி சொல்லக்கூடியது எதுனா டிபிஎஸ்பி தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி 11th question, to uphold the protect and sovereignty, unity and integrity of India is a provision made in the அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பார்ட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ சரியான பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மொத்தமே 11 இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட வினா. ஸோ தொடர்ந்து ஒவ்வொன்றா பொறுமையாக கூட பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது எனக்கு தெரியலை. ஒரு வேளை கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லிட்டு வரலாமேன்னு நேற்றே எழுதினேன். பட் மழையினால் சொல்ல மறந்துட்டேன் தான். மழையிலலாம் அழிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வரதை பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.